சென்னை புரசைவாக்கம் அரசு சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து தப்பிச் சென்ற சிறுவர்களில் 14 பேர் பிடிபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, தப்பியோடைய 35 சிறுவர்களில் 14 பேர் எப்படி எங்கு பிடிபட்டனர்? கெல்லிஸில் இருக்கக்கூடிய அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் இருந்து 35 இளம் சிறார் குற்றவாளிகள் இன்று தப்பி சென்றிருக்கிறார்கள். இன்று காலை நடந்த மோதலை தொடர்ந்து அவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள். பின்பக்க மதில் சுவரை ஏறி குதித்து அவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து முதல் கட்டமாக தலைமைச் செயலக காலனி போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் 14 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சிறுவர்கள் தொடர்ந்து தப்பிச் செல்லக்கூடிய இந்த சம்பவம் இந்த அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி இங்கு என்னென்ன பிரச்சனைகள் இருப்பது என்பது பற்றி விவரிப்பதற்காக குழந்தைகள் உரிமைகள் நல ஆர்வலர் ஆண்ட்ரோஸ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சார், வணக்கம் சார். தொடர்ந்து இந்த அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் சிறுவர்கள் தப்பி செல்லக்கூடிய காட்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? அவர்களுக்கு என்ன தேவை? இந்த ஜூனியர் ஜஸ்டிஸ் சிஸ்டம், இளம் சிறார்கள் குற்றவாளிகளாக மாறுவதை தடுப்பதற்கான அந்த சிஸ்டம் அப்படின்றது வந்து ஜூனியர் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் நோன். அதோடைய அடிப்படை என்னன்னாக்கா, ஒரு குழந்தை சமூக சூழ்நிலை குற்றவாளி ஆயிடுறான் அப்படின்றதுனால அவனை அந்த மாதிரி ஒரு குற்றவாளியாகவே கண்டினியூஸாக போயிடக்கூடாது, அடல்ட் சிஸ்டமில் போயிடக்கூடாதுன்னு தான் அவனை திருத்துவதற்காக சீர்திருத்தி மீண்டும் ஒரு நல்ல மனிதனாக சிஸ்டம்குள்ளே அனுப்பணும், சமூகத்தில் அனுப்பணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஜூனியர் ஜஸ்டிஸ் சிஸ்டம். கூர்நோக்கு இல்லவங்களாம் அதை நோக்கியது தான். ஆனால் என்னென்ன கடந்த ஒரு 2 வருஷமாக நான் பார்க்குறோம், தொடர்ந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைகள் தப்பி செல்வது, உள்ளே வந்து அடிச்சிட்டு டியூப்லைட்டை உடச்சி கிழிச்சிட்டு போன கதைகள்லாம் இங்கே இருக்குது. அப்போ என்னன்னாக்கா, என்டையர் சிஸ்டத்தில் பிரின்சிபலே ஃபெயில் ஆகிட்டு இருக்கு, அடிப்படை நோக்கமே ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. என்னன்னாக்கா, இவர்கள் உள்ளே வர வேண்டும், திருத்த வேண்டும், மனிதர்களாக மாற்ற வேண்டும், நல்ல ஒரு மனுஷனாக வந்து அவன் சமூகத்துக்கு போகணும் அப்படின்றத நோக்கம். ஆனால் இங்கே என்ன ஆகுதுனாக்கா, அப்படியே அது ஆப்போசிட் நடந்துருக்கு. உள்ளே போய் சின்ன சின்ன குற்றங்கள் செய்துவிட்டு, திருட்டுகள் செய்துவிட்டு வேறு வழியெல்லாம் உள்ளே போனவங்க உள்ளே வெளியே வர பெரிய குற்றவாளியில் வெளியே வராங்க அப்படின்றது இந்த என்டையர் சிஸ்டத்துடைய ஒரு ஃபெயிலியர் நம்ம பார்க்குறோம். என்னன்னாக்கா, அந்த குழந்தைகளுக்கு வந்து கலை, விளையாட்டு, பொழுதுபோக்கு இது மாதிரி விஷயங்கள் கொடுத்து அவர்களை வந்து ஒரு பாசிட்டிவ் பர்சனாலிட்டியாக மாற்றி அனுப்ப வேண்டியது தான் இந்த சிஸ்டர்ஸுடைய ஒரு பிரின்சிபலு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆகிட்டு தான் தொடர்ந்து காமிச்சிட்ருக்கு. அப்போ அரசாங்கம் ரொம்ப முக்கியமாக இம்மீடியட்டாக கவனம் செலுத்தி அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். தமிழ்நாட்டில் பார்த்தோன்னாக்கா மொத்தம் 32 மாவட்டம் இந்த அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் 73 சிறார் குற்றவாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் தப்பி செல்லக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வார்டன், சூப்பரண்டுகளுக்கு வந்து அவர்கள் வந்து போதிய ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் சிறுவர்களுக்குள்ளேயே மோதிக்கொள்கிற சம்பவங்கள் நிகழ்கிறது, அடிக்கடி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு வந்து மனதளவில் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நீங்கள் சொல்கிறீங்களா? அவங்களுக்கு வந்து அதுக்கான சிகிச்சைகள் அளிப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இதையெல்லாம் செய்ய வேண்டியது சமூக பாதுகாப்புத்துறையுடைய வேலை தான். உதாரணத்துக்கு வந்து இந்த வார்டன் இவங்கெல்லாம் அவருடைய வேலை என்னன்னாக்கா, குழந்தைகளை பார்த்துக்கிறது தான். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. மல்டி டிசிப்ளின் அப்ரோச்சை பார்க்கணும். பல்துறை வல்லுநர்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் இது வந்து கலை சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், மாற்று செயல்பாடுகளை கொண்டு வரணும், டாக்டர்ஸ் உள்ளே கொண்டு வரணும். சும்மா ஏதோ ஒரு டாக்டர் வந்து பார்த்து போகிறது கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமானவர்கள், ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமான பிரச்சனையில் உள்ள வரவங்க. அப்போ அவரோட மாற்று சிந்தனைகளை கொண்டு வரது மூலமாக மட்டும்தான் இவரோட ஒரு நல்ல மனிதர்களாக மாற்ற முடியும். வெறும் வார்டனுங்க மட்டும் வந்து சிஸ்டமை மெயின்டைன் பண்ணலாம் அவங்க. ஆனால் அவரோட மனிதர்களாக மாற்றினாக்கா ஆர்டிஸ்ட் உள்ள கொண்டு வரணும், தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை உள்ள கொண்டு வரலாம், வரைகிறவங்களுக்குள்ளே கொண்டு வரலாம், இல்லை விளையாட்டுகள் மூலமாக அவரோட சிந்தனையை வந்து மாற்றலாம். இது மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் செய்யணுமே தவிர வெறும் கேள்விக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் விளக்கம் கேட்டிருந்தோம், சமூக பாதுகாப்புத்துறை அதிகாரிடம் கேட்டிருந்தோம். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் கலை, விளையாட்டு தொடர்பான பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து வருகிறோம், மனதளவில் அவர்கள் மாற்றுவதற்கான பயிற்சிகள் நாங்கள் அளித்து வருகிறோம் என்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனாலும் அதை மீறியும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாவதற்கு என்ன காரணம்? இல்லை, ஒரு ஸ்கூலில் கொடுக்குறதுக்கும் இது மாதிரி இடத்துல வித்தியாசம் இருக்குது. ஸ்கூலில் வந்து ஒரு சப்ஜெக்டோட போயிடும், இங்கே அப்படி கிடையாது. வாழ்க்கை மாற்றம் அப்படின்றப்ப ஒரு இன்டென்சிவாக இருக்கும் அந்த கோர்ஸ். அப்போ வந்து வர்றவங்க வந்து ஏதோ வரைய கற்றுக் கொடுக்கறது அப்படின்றது கிடையாது. அதை மாதிரி என்ன எங்களுக்கு வேண்டியிருக்குனாக்கா, அந்த வரைய கற்றுக் கொடுக்கறதை தாண்டி அதை வாழ்க்கையாக மாற்றணும். அந்த வாழ்க்கையில் விளையாட்டு அந்த பிரச்சனை விட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு சூழலை இதை அவன் கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் முடியும். இது அப்படி பண்ணுறது கிடையாது. வராங்க, ஓய்வு ஆசிரியர் வரார், கலை ஆசிரியர் வரார், செஞ்சு கொடுக்குறாரு. இது ஸ்கூலில் பண்ணுற மாதிரியே பண்ணக்கூடாது. இட் ஹஸ் டு பி மோர் இன்டென்சிவ், ஸ்பெசிஃபிக் அண்ட் டார்கெட் பவுண்டு. அதுதான். நன்றி சார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 14 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர், அதாவது 3 இளம் சிறார் குற்றவாளிகள் சற்று முன்பாக வெளியே வந்து அவர்கள் தங்களுடைய கழுத்தை அறுத்திருக்கிறார்கள். தற்கொலை மிரட்டல் விடுத்தார்கள். உடனடியாக காவல்துறையினர் அந்த இடத்திற்கு வந்து அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக இங்கே ஏற்கனவே ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தப்பி சென்றிருக்கக்கூடிய மற்ற இளம் சிறார் குற்றவாளிகள் குறித்த தகவல்களை காவல்துறையினர் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி இது போன்ற வழக்குகள் இருப்பதாக காவல்துறை
தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பெயர் விவரங்கள் அனைத்தையும் காவல்துறை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக இணை ஆணையர் மனோகரன் தலைமையிலான ஒரு குழுவினர் இங்கே வந்து விசாரணை நடத்தினார்கள். அடுத்த கட்டமாக மயிலாப்பூர் துணை ஆணையர் மயிலாப்பூர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான ஒரு குழுவினர் தற்போது இங்கு வந்திருக்கிறார்கள். துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் எழும்பூர் 12வது குற்றவியல் நடுவர் மேஜிஸ்ட்ரேட் லட்சுமி ரமேஷ் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள். சூப்பரண்டு மற்றும் இரண்டு வார்டர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, இளம் சிறார் குற்றவாளிகள் எதற்காக தப்பி செல்கிறார்கள் என்று பல்வேறு கேள்விகளை சூப்பரண்டிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக சமூக பாதுகாப்பு துறை இயக்குனர் சம்பவ இடத்திற்கு வந்தார்கள். வந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். திவ்யா, சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியிலிருந்து தங்களை விடுவிக்கும்படி அவர்கள் அங்கு முழக்கங்களை எழுப்பி தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்ட அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கு சுப்பிரமணி? தற்போது இந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்த 10 இளம் சிறார் குற்றவாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. தப்பிச் சென்றவர்கள் யார் யார் என்பது குறித்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவ இடத்திற்கு மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான ஒரு குழுவினர் விசாரணைக்காக வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தப்பிச் சென்றவர்கள் ஏற்கனவே இதே அரசினர் கூர்நோக்கு இல்லத்திலிருந்து தப்பிச் சென்றவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இரண்டாவது முறையாக அவர் தப்பி சென்றிருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் யார் யார் என்ற விவரங்களை காவல்துறை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். திவ்யா, அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் சுப்பிரமணி.